ஹலோ எவ்ரிபடி. ரீசெண்டாக எனக்கு கே பாலச்சந்தர் சாரோட கவிதாலய ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன் கால் வந்தது. கே பாலச்சந்தர் சாரோட டாட்டர் புஷ்பா கந்தசாமி மேடம் என்னோட பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணோன்னா அவங்க, ராகவ், நான் உன்னோட பொன்மேனி உருகுதே வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இவங்கெல்லாம் இதை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாத, திட்ட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். சரி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னேன். அவன் இவ்வளோ கலாய்க்கிறிய, உன்னோட குருநாதரை கலாய்க்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஜூலை 9 கேபி சாரோட பர்த்டே வருது, உனக்கு தில் இருந்தா கேபி சாரை கலாய்ச்சி அவரோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சேலஞ்ச் அக்செப்டட். கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இவங்க எல்லாருக்கும் குரு. பை தி வே, எனக்கும் அவர் தான் குரு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க புரியுது. இந்த மாதிரி தப்பெல்லாம் வேற பண்ணியிருக்காரா? கேபி சார் 100 படத்துக்கு மேல பண்ணியிருக்காரு. சினிமா துறையில பண்ணாத புரட்சி கிடையாது, வாங்காத அவார்டு கிடையாது. பட் பை சான்ஸ் ஒரு சின்ன வயசு கேபி சினிமா துறைக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்ட காலகட்டத்தில் தன்னோட கதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதை சொல்றதுக்கு ஒரு கமர்சியலான சராசரி தமிழ் ப்ரொடியூசர் கிட்ட மாட்டியிருந்தா அவரோட நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? உங்களுக்காக அந்த கற்பனையை ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். அதாவது ஒரு சின்ன வயசு கேபி வருங்காலத்துல தான் சினிமா துறையில எடுக்க போற 100 கதைகளை எடுத்துக்கிட்டு ஒரு கமர்ஷியலான தமிழ் ப்ரொடியூசர் கிட்ட வராரு, கதை சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஐயா, உங்களை பார்த்து கதை சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சரி சரி, வர சொல்லு. ஆகட்டியா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம். ஔவையார் ரொம்ப பிடிக்குமா? ஆத்திச்சூடி சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. இது குரல். ஆமா, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கதை சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லுங்க. முருகா, அதுதான் படம் பேரா? பக்தி படமா? ரொம்ப நல்லா இருக்கு. கேவி மாதவன் சார் மியூசிக் போட சொல்லிடலாம். ஆமா, இதெல்லாம் என்ன தம்பி? இதெல்லாம் கதைகள், வருங்காலத்தில் நான் எடுக்க போற படங்களோட கதைகள். இவ்வளவு? இது பாதிதான், மீதி வீட்டுல இருக்கு. அது சரி. ஆமா, பேர் என்ன சொன்னீங்க? பரணிதரனா? பாலச்சந்தர், கே பாலச்சந்தர். பாலச்சந்தர் ரொம்ப பழசா இருக்கேப்பா பேரு. பாலா, பாலு அப்படிதான் சுருக்கி புதுசா வச்சுக்கலாமே. புடலங்கா என்னது அப்படின்னு வச்சுக்கலாமா? வித்தியாசமா இருக்குமேன்னு சொன்னேன். யூ கேன் கால் மீ கேவி. அது சரி, கதையை சொல்லு. 100 கதை வச்சிருக்கேன். ஐயோ, 100 கதை கேட்கறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லு, கேட்போம். சர்வர் சுந்தரம் அப்படின்னு ஒரு டிராமா எழுதி வச்சிருக்கேன். அதை அப்படியே படமா எடுக்கலாமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, வெரி குட் வெரி குட். நாகேஷ், அப்கமிங் காமெடியன், அவனை வச்சு பண்ணலான் இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, நல்ல காமெடி பண்றாப்ல. ஆமா, நாகேஷ் தான் காமெடியன். அப்புறம் ஹீரோ யாரு? நாகேஷ். என்ன? எஸ். என்னது? எஸ். காமெடியன் தான் ஹீரோவா? எஸ். ஓ சரி 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 சரி, ஃபுல் அண்ட் காமெடி படமா? வெரி குட் வெரி குட். அப்படிதானே? நோ நோ நோ, காமெடியில ஆரம்பிச்சு நல்ல சீரியஸான எமோஷனலான சப்ஜெக்ட். தம்பி, காமெடின்னு ஹீரோவை வச்சு இமோஷனல் சப்ஜெக்ட் பண்ணா சரிபட்டு வராது தம்பி. நீ என்ன பண்ண, ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பண்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கதையை எடுத்து சொல்ல பார்க்கலாம். அப்படியா?
இத பண்ணலாம். வருங்காலத்துல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்த படத்தை பண்ணலாம். அப்படியா? படம் பேரு தில்லு முள்ளு. ஆஹா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. கதை நீ சொல்லாத, நான் சொல்றேன். பெரிய ஹீரோ சப்ஜெக்ட், பேரு தில்லு முள்ளு. அப்போ ஆக்ஷன், கொலை, கொள்ளை, த்ரில்லர் சப்ஜெக்ட். கரெக்டா? நீங்க கேட்ட மாதிரி ஃபுல் லென்த் காமெடி. காமெடியா? வேண்டாமா? என்ன தம்பி, காமெடினா ஹீரோவை வச்சு சீரியஸ் படம், பெரிய ஹீரோவை காமெடியான வச்சு ஜாலி படம், எல்லாம் மாறி மாறி வருது தம்பி. ஓகே ஐயா, வணக்கம். ஐயா, நீங்க இவரு யாருன்னு தெரியாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவரை வச்சு படத்தை படுங்க டாப்ல வருவீங்க. இது எப்படி இருக்கு தம்பி? யாரு? இவன் தான் அந்த வருங்கால சூப்பர் ஸ்டார். அப்படியா? ரஜினி. அதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஐயா, மறுபடியும் வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தம்பி. தம்பி நல்லா பேசுது தம்பி. அடுத்ததா தமிழ்ல ஏதாவது பேசி காட்டுறது. என்ன ஏன் மறைக்கிறாரு? நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. இந்த ப்ரொடியூசர் ஒரே பெஜாரா போச்சுப்பா. ஐயா, நான் சரி, வேண்டாம், இந்த கதை வேண்டாம். இந்த கதை, ஒருத்தன் இருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் சபலம் விடல. எங்கேயாவது தனியா ஒரு பொண்ணை பார்த்தா சபலம். புரியுதா? சரியான சண்டாளனா இருக்கானே. அப்போ இந்த பொம்பளை பறிக்கதான் வில்லன் இல்லையா? சரி, இவனை அந்த ஹீரோ வந்து எப்படி ஒரு வழி கொண்டு வருவான்னு சொல்லு தம்பி. அவன் தான் ஹீரோ. என்னது? அவன் தான் ஹீரோவா? அவன் தான் ஹீரோ. படம் பேரு மன்மத லீலை. எப்படி இருக்கு? ஹீரோவை இவ்வளவு பொம்பளை பொறுக்கியா படுபாவியா காட்டினா ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க தம்பி. What the bloody hell? நீங்க யாரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வருங்காலத்துல சரித்திரம் படைக்க போறவர், மாபெரும் மேதை, லெஜெண்ட். அவரை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ யாரு தம்பி? இவ்வளவு நேரம் வாய் நிறைய சொன்னீங்களே, அந்த பொம்பளை பொறுக்கி, சண்டாள, படுபாவி நான் தான். இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன தெரியாது. ஆனா வருங்காலத்தை என்ன வச்சு ஒரு 35 படம் எடுக்க போறாரு. வேற கதை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு மண்ணாங்கட்டி. நீங்கெல்லாம் ஒரு ப்ரொடியூசர், உங்களுக்கெல்லாம் ஒரு ஆபீஸ். Nepotism, down. கமல். Cutthroat commercialism, down. கல்யாணம் கத்திரிக்கா, down. கமல், உன்னோட ஆபீசத்துல என்னோட கதை இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு ஃப்ளோல தூக்கி அனுப்பிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே ஐயா, நான் எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சிருக்கேன். வச்சு போயிடுமா? சாரி. டவுன். தம்பி பாலசண்முகம். பாலச்சந்தர், கே பாலச்சந்தர். ஏதோ ஒண்ணு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வராத மாதிரி ஏதாவது கதை சொல்ல முடியுமா? கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா? ஆஹா, அப்படி வாயா வழிக்கு. கர்நாடக சங்கீதம் ரொம்ப பிடிக்குமே. கல்யாணி எப்படி? ஓகே, பட் எனக்கு ஃபேவரட் ராகம் சஹானா. இருக்கட்டுமே. கர்நாடக சங்கீதம் வச்சு ஏதாவது கதை வச்சிருக்கியா? அதை சொல்லுப்பா. இப்போதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கர்நாடக சங்கீதம், கலாச்சாரம், ட்ரெடிஷன். சபாக்கு கச்சேரி கேட்க போற கூட்டம் எல்லாம் அப்படியே தியேட்டருக்கு வந்துடும். தப்பா போக வழி இல்லை. சொல்லு. JKB அப்படின்னு ஒரு ஃபேமஸான கர்நாடக சங்கீத பாகவதர். ஆஹா, வெரி குட். ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு பைரவி
அப்படின்னு ஒரு வைஃப். பொண்டாட்டிக்கு ராகம் பேரா? வெரி குட் வெரி குட். குடும்பஸ்தன், ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டருக்கு வந்து ரசிக்க போற படம். வெரி குட், சொல்லு. இந்த ஜேகேபிக்கு சிந்து அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட காதல். காதலா? அவர் தான் ஏற்கனவே கல்யாணமானவராச்சே. ஓ, புரியுது புரியுது. தெய்வீக காதல், ஒரு மானசீகமா அபிமானமான தெய்வீக காதல். கரெக்டா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சிந்துங்கிற பொண்ணுக்கு எனக்கும் தெய்வீக காதல். அந்த காதலுக்கு அடையாள சின்னமா அந்த பொண்ணு ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தான். குழந்தைய பெற்றுக்கிட்டாளா? அப்புறம் என்ன தெய்வீக காதல்? கசமுசா நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? அஃபேர். அஃபேரா? ஐ டோன்ட் வாண்ட் டு மின்ஸ் மை வேர்ட்ஸ். ஜேகேபிக்கும் சிந்துவுக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், கள்ள தொடர்பு. ஏன்? அப்புறம் இந்த ஜேகேபி டென்ஷன்ல குடி பழக்கத்துக்கு ஆளாயிடுவாரு. கர்நாடக சங்கீதம் சபாக்கு போற ஆடியன்ஸ் குடிப்பழக்கமா, கலாச்சாரம், சாராயத்துக்காக வேட்டி வந்தது கூட தெரியாம டப்பாங்குத்து ஆடுறாரு. வேட்டி போச்சா டப்பாங்குத்து. சார், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார், நம்ம கதை பிடிக்கலையோ? ப்ரொடியூசர் சார். தம்பி தம்பி, பயங்கரமான கட்ட கனவு தம்பி. நீ என்னமோ காலி பண்றதுக்கு நீயே கதை சொல்ற மாதிரி ஒரு கனவு தம்பி. உங்களுக்கு நல்ல கதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை சார். எழுந்துருங்க. ஒரு குழப்பம் வேணாம் தம்பி. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு டீப்பான, உண்மையான, அழுத்தமான லவ் ஸ்டோரி இருந்தா சொல்லு. மரோ சரித்ரா, நஜந்த கத்ரா. என்னது? ரெண்டு பேருமே சும்மா அர்த்தம் புரியாத சப்தங்கள்லாம் உற்பத்தி பண்றோம்னு நினைச்சேன். நானும் என் பேத்தி அந்த விளையாட்டு தானே எப்பவுமே விளையாடுவோம். அவ ஜூஜு குப்பி அப்படின்னு சொல்லுவா, நான் கக்கடி பிட்டு அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு பேருமே பயங்கரமா விழுந்து சிரிப்போம். இது அந்த விளையாட்டுலையா? மரோ சரித்ரா தெலுங்கு சார். புதிய சரித்திரம்னு அர்த்தம். நீங்க கேட்ட மாதிரி ஒரு தமிழ் பையனுக்கும் தெலுங்கு பொண்ணுக்கும் நடுவுல டீப்பான லவ் ஸ்டோரி. எம்எஸ்வி மியூசிக்ல பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். பியூட்டிஃபுல் டச். எப்படி முடிச்சா பாருங்க டொய்னு. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு டொய். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தை இப்பவே ஆரம்பிச்சிடலாம். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம காதலை ஏத்துக்காத இந்த உலகம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடி போய் சந்தோஷமா வாழ்றாங்க. வேற தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இமோஷனல் கிளைமேக்ஸ், ட்ராஜடி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு. ரெண்டு பேரும் சரி. ஃபீலிங் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு அழறாங்க சார். சூப்பர் ஹிட். படம் ஓடாது. ஏன்பா ரெண்டு பேரையும் சாகடிச்சிட்ட? அப்போ ஹிந்தியில எடுப்போம். ஏக் துச்சே கேலியே. ஏன் ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் உயிர் வாழ ஆசை கிடையாதா? அங்கேயும் ஓடாது. அண்ணா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேடா. படம் முழுக்க அழகான ஒரு லவ் ஸ்டோரி சொல்லிட்டு கடைசியில ஹீரோ ஹீரோனையும் எதுக்குப்பா சாகடிக்கிற? சரி வேண்டாம். படத்தோட கடைசியில சாகடிக்கல, ஆரம்பத்திலே சாகடிச்சிடுறேன். ஓகேவா? படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே செத்துறாங்களா? புன்னகை மன்னன். இந்த தம்பி தானா? இந்த தம்பியை விடுறதா இல்ல. இவன் சாதாரண ஆள் நினைச்சீங்களா? உலக நாயகன் சிவாஜிக்கு அப்புறம் சிரிப்பையும் அழுகையும் ஒரே நேரத்துல கொண்டு வரக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட் இவன் தான்.
ஹீரோவும் ஹீரோயினும் படத்தோட ஆரம்பத்துல ஒரு மலையோட உச்சிக்கு போய் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக குதிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சத்துட்டா எங்கப்பா கதை? அங்கதான் ட்விஸ்ட். ஹீரோயின் செத்துறா, ஹீரோ சாகல. ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். சாகணும் சாகணும் பாக்குறான், முடியல. கமல், ஓகே ஃபார் மீ. ஓகே ஓகே, அப்போ ஹீரோ சாகல. அப்பாடா, ஹீரோவையாவது புழைக்க விட்டீங்களே. அதுக்கப்புறம் இந்த ஹீரோவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஸ்லோவா ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்? அவன் தான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டானே, அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் லவ்? ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லவ் தானே. ஓ அப்படி. நான் எப்பவுமே லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சோ நல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் லவ். சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் லவ் ஓகேவா? ஓகே. அப்படியே கிளைமேக்ஸ்ல 2 பேருக்கும் கல்யாணம். அப்பாடா, நல்ல வேலை, ஒரு படமா சுபமா முடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு அடிக்குது, 2 பேரும் காலி. ஏன் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு யாருமே உயிரோட இருந்தா பிடிக்காதா? என் கதையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே முருகா. அவரை பத்தி என்ன சொல்ல போற? அவரை பத்தி இல்ல, அவர்களை பத்தி. பொதுவா நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்கும்? காதல், அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் கல்யாணத்துல பிரச்சனை வந்தா டைவர்ஸ் இல்லையா? ஆமா. அது அப்படியே தலைகீழ மாத்திரம். ஒருத்தி வாழ்க்கையில முதல்ல டைவர்ஸ்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் காதல்ல இருந்து அப்படியே ரிவர்ஸா போனா எங்க போகும்? சிங்கிள் தானே. படத்தோட முடிவுல ஹீரோயின் சிங்கிள். ப்ரொடியூசர் சார், என்ன இங்க வந்துட்டீங்க? நீ தலைவிடா சொன்ன கதையை கேட்டு நானே தலைவிடா ஆயிட்டேன்ப்பா. வேற கதையா சொல்லுப்பா. நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா நீங்க காதலிக்கிற பொண்ணோட அம்மாவை உங்க பையன் காதலிக்கிற. டேய் செந்திலே, இங்க உள்ளவா. அப்போ உங்களோட வருங்கால மாமியார் தான் உங்களோட வருங்கால மருமகளும். இப்போ உங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்தா அவன் உங்க மாமியார பாட்டின்னு கூப்பிடுவானா, அண்ணின்னு கூப்பிடுவானா? கூப்பிடவே நான் கதையை மாத்த. இது சரி வராது, இது சரி வராது. நினைத்தாலே இனிக்கும் எம்எஸ்வி மியூசிக், பாட்டு, டான்ஸ். தோராரி தோராரே தோராரம் தராடோய் தோராரே தராரி தராரம் தோராடோய் தோராரி தோராரே தோராரம் தராடோய் தோராரே தராரி. அரங்கேற்றம். ஒரு ஐயர் பொண்ணு குடும்பத்தை காப்பாத்த வேலை பண்றான். என்ன வேலை? விபச்சாரம், அபச்சாரம். வேற ஃபைல் எடு. தப்பு தாளங்கள். பேர்லயே தப்புன்னு வச்சா படம் எப்படியா ஓடும்? அந்த ஃபைலை தூக்கி எப்படி வை. 47 நாட்கள். எதுக்கியா கஞ்சத்தனம்? 100 நாட்கள்னு பேர் வைக்க மாட்டியா? அப்படியாவது படம் 100 நாள் ஓடட்டுமே. முருகா. தோராரி தோராரே தோராரம் தராடோய் தோராரே தராரி தராரம் தோராடோய். தம்பி, பார்க்க ஆள் ஆர்வமா இருக்க, சுறுசுறுப்பா இருக்க. உன்னை விட வயசுல மூத்தவனா, இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொடியூசரா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டுக்க. இந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு படமா எடுத்துறாத, ஓடவே ஓடாது, எல்லாமே ஃபிளாப்பு. எழுதி வச்சுக்கோ. ஆடியன்ஸ்க்கு பழக்கப்பட்ட விஷயமா கொடுக்கணும் ஐயா, அப்போதான் தியேட்டருக்கு வந்து பாப்பானுங்க. நீ புதுசா ஏதாவது தரேன் அப்படின்னு சொன்னா பத்திரிகை எல்லாம் பெருசா எழுதுவானுங்க, பெரிய பெரிய அவார்டெல்லாம் கொடுப்பானுங்க. ஆனா ஒரு பய தியேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டான். உன் கதையெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலா மாத்த கத்துக்கையா, அப்போதான் படம் ஓடும். என்ன மாத்தலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் சார். அப்படி வா வழிக்கு. எந்த கதையை மாத்த போற? கதையே இல்ல, ப்ரொடியூசரை.
வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். இந்த வீடியோவில் வந்த சம்பவங்கள் எல்லாம் ஆப்வியஸ்லி கற்பனையே. பட் அந்த கற்பனைக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில உண்மைகளை வியக்கணும், உணரணும். பொதுவாக எல்லாரும் தொட பயப்படுற ஆஃப் பீட் சப்ஜெக்ட்ஸை தைரியமாக தொட்ட உண்மை, சமுதாயத்தில் வெளிப்படையாக பேசாத டேபு டாபிக்ஸை உடைச்சு வெளியில் கொண்டு வந்த உண்மை, பாக்ஸ் ஆஃபீஸ் புல் இல்லாத புதுமுகங்களை வச்சு பரீட்சார்த்த முயற்சிகள் எடுத்து புது புது நடிகர்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கிய உண்மை, ஆண்கள் ஆதிக்கத்துக்கு நடுவில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு குரல் கொடுத்த உண்மை, இது எல்லாத்தையும் செஞ்சு வர்த்தக ரீதியாகவும் வெற்றி பெற முடியும் என்று எதிர்நீச்சல் போட்டு நிரூபித்த கே பாலச்சந்தர் எனும் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு ஒரு சில பல தோல்விகள் அடைஞ்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், அவங்ககிட்ட நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள்லாம் நம்ம தோஸ்து, நம்மலாம் ஒரே டீம் தான். எனக்கும் அதே மாதிரி தான் பல முயற்சிகள், அதில் நிறைய தடை வரும், எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். நிறைய பேர் இது செய்ய முடியாது, இது செட் ஆகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது, அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு, என்னையே ஊக்குவிச்சுக்கிறதுக்கு எனக்காக நான் வச்சிருக்கிற ஒரு மோட்டிவேஷன் மந்த்ரா, அதை தான் இந்த வீடியோ மூலமாக ஒரு ஜாலியாக ஃபன்னாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். டோன்ட் கிவ் அப், திங்க் அபவுட் கேபி பேபி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு வீடியோவுக்காக தாடி மீசை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கேன். அதுக்காகவாவது நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமுக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க.